இப்போ சக்தி சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோஸ் பொரியல் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பை வேக வச்சுக்கோங்க. பாதி வேக்காடு வெந்தவுடனே நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சு கோஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வறுந்து வரட்டும். கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிங்க. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கேரட் பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. அதுக்கு நம்ம கோஸுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம், கேரட் பீன்ஸுக்கு இந்த உப்பு சரியாக இருக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இந்த கோஸை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம தேங்காய் துருவில் சேர்த்து நம்ம இறக்குனா சூப்பரான சுவையான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், தேங்காய் துருவில் சேர்த்து நம்ம கிளறி எடுத்தால் சூப்பரான சுவையான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் பொரியல் சாப்பிட்டு பார்க்கலாம். நன்றி.